ஹே எவ்ரிவன், இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 2ல என்னென்ன இருக்குது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதில் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூஸில் ஆப்ரேட் பண்ணுவோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ரவுண்ட் பண்ணலாம், அந்த வேல்யூவை ரவுண்ட் பண்ணலாம். அண்ட் சீல் அப்படின்னா இருக்கிற ஒரு வேல்யூவை விட இன்கேஸ் டெசிமல் ஆப்ரேட்டரில் 0.75 இருந்துச்சுன்னா +1 ஆகும். ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து ஒரு வேளை 0.5 அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட் ரேண்டம் நம்பர் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா இஃப், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி, அடுத்து கேஸ் ஒர்க் ஆகும், அடுத்து கொலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? இது மூணும் கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எப்படி வந்து MySQL ஒர்க் பெஞ்சில் ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புக்ஸில் தான் வந்து எனக்கு ப்ரைஸ் இருக்கு. ஸோ இதில் தான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நான் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? இப்போது செலக்ட் புக் நேம் ப்ரைஸ் அண்ட் அந்த ப்ரைஸே ரவுண்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் ஃப்ரம் புக்ஸ் டேபிளில். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்படி தான் வந்து ரவுண்ட் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சீல் அப்படின்னா என்ன அப்படின்னா செலக்ட் ப்ரைஸ் அண்ட் சீல் ப்ரைஸ் ஃப்ரம் புக்ஸ். ஓகேவா? ஸோ 0.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா +1 ஆட் பண்ணிக்கும். அதே போல் 366 ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? 365 +1. அதே போல் ஃப்ளோர் அப்படின்னா அதை விட அந்த 0.67 கன்சிடர் பண்ணாமல் அதை மட்டும் எடுத்துருவோம். செலக்ட் ப்ரைஸ் ஃப்ளோர் ப்ரைஸ் ஃப்ரம் புக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் எப்படி ஒர்க் ஆகும்னா ஜஸ்ட் 365 மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்படி தான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது. இது இல்லாமல் நான் ஜஸ்ட் வந்து ப்ரைஸில் வந்து ஒரு டேக்ஸ் கூட ஆட் பண்ண முடியும். ஒரு 10% டேக்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் புக் நேம் ப்ரைஸ் இருக்கட்டும், ரவுண்ட் பண்ணுறேன். ரவுண்ட் எதை ரவுண்ட் பண்ணுறேன்னா ப்ரைஸ் 10% டேக்ஸ்னால் 1.1 அண்ட் டெசிமல் 2 as price with tax from books. ஸோ எனக்கு வந்து ரவுண்ட் பண்ணி பட் டெசிமல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா டெசிமல் இல்லாமல் எனக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது? இஃப், கேஸு அண்ட் கொலேஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இஃப்பும் கேஸும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து புக் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அப்போ அது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒர்க் பண்ணணும்னா செலக்ட் புக் நேம் and available copies இங்கே தான் வந்து if ஒர்க் ஆகும். if அந்த available copies greater than 0 இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ வேல்யூ அவைலபிள்னு கொடுக்குறேன். அவைலபிள் அண்ட் ஃபால்ஸ் வேல்யூ அவுட் ஆஃப் ஸ்டாக். க்ளோஸ் பண்ணிவிட்டு as status from books. ஓகே,
ஸோ ஸ்டேட்டஸில் எல்லாமே அவைலபிள் தான் இருக்குது, பிகாஸ் எல்லாமே கிரேட்டர் தென் 0 இருக்குது. இப்படி தான் வந்து இஃப் கேஸ் ஒர்க் ஆகும், சாரி இஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும் கண்ட்ரோல் ஃப்ளோவில். அடுத்து கேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் வந்து புக்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன் ப்ரைஸ் வைஸ். ஓகேவா, இப்போ நான் வந்து ப்ரீமியம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 500 இருந்துச்சுன்னா ப்ரீமியம், 300லேருந்து 499 இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட், இல்லை அப்படின்னா அது வந்து பட்ஜெட்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறேன். அப்போது இது வந்து கேஸ் ஃபங்க்ஷன். செலக்ட் புக் நேம், ப்ரைஸ். ஸோ இப்போ தான் கேஸில் when price greater than or equal to 500 அப்படின்னா தென் அது வந்து ப்ரீமியம்னு சொல்கிறேன். ஓகேவா, when price between 300 and 300லேருந்து 499 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தென் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறேன். எல்ஸ் அது வந்து பட்ஜெட்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இதை எப்படி வந்து என் பண்ண போகிறேன்னா, எண்டஸ் ப்ரைஸ் கேட்டகரி ஃப்ரம் புக்ஸ். ஓகேவா, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது பிட்வீனுக்கு. ஸோ for greater than or equal to 500னா ப்ரீமியம், for 300 to 499னா ஸ்டாண்டர்ட், அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். இப்படி தான் வந்து கேஸ் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொலேஸ் அப்படின்னா, இப்போ நான் இந்த புக்ஸ் இருக்கட்டும், புக்ஸ்லேயே நான் ஏதாவது நல் வேல்யூஸ் வச்சுருக்கேனா, ஓகே, இந்த பப்ளிஷர் வந்து நல் வேல்யூவாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லுன்னு எனக்கு எடுத்துகிட்டு வராமல் நாட் அவைலபிள்னு சொல்லி எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொலேஸ் இப்போ இந்த இதில் தான் ஒர்க் ஆகும். செலக்ட் புக் நேம், கொலேஸ், பப்ளிஷர் வந்து எனக்கு நல்லா இருக்க இடத்துல நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அஸ் பப்ளிஷர் இன்ஃபோ. From books table. comma போடலாம். ஸோ எனக்கு நல்லுன்னு எடுத்துகிட்டு வராமல் நாட் அவைலபிள். ஸோ எனக்கு வந்து இன்கேஸ் எல்லா இடத்துலையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் கிரேஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கொலேஸ் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து மொத்தமாக இந்த வீடியோவில் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.